சென்னை ஆவடி அருகே பிரதான சாலையில் இளைஞர் ஒருவர் கையில் தடியை வைத்துக் கொண்டு வாகன ஓட்டிகளை மிரட்டுவதும் அவரின் செயலால் வாகன ஓட்டிகள் விபத்திற்குள்ளான காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்போம். கார்த்திக், வணக்கம். என்ன நடந்தது கார்த்திக்? யார் அந்த நபர்? அவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம். சென்னை திருப்பதி பிரதான சாலையில் வழக்கம் போல வாகனம் பயணித்து வந்த நிலையில் சாலை நடுவே அரைகுறை ஆடையும் வாலிபர் கையில் கட்டையுடன் வாகன ஓட்டியில் அச்சுறுத்தி வராது. மேலும் வழியே சென்ற வெள்ளை நிற ஹோண்டா காரினை வழிமறைத்த அந்த ஆசாமி முன்பின் நகர விடாமல் கையில் வைத்திருந்த கட்டையால் கண்ணாடியை அடித்து உடைக்கிறாரு. தொடர்ந்து அவ்வழியாக சென்ற வாகனங்களை தடுத்து நிறுத்தி போக்குவரத்திற்கு இடையூறு செய்து வராரு. சாலையின் நடுவே நின்று அச்சுறுத்தி வந்தது அவ்வழியாக இருசக்கர சென்ற குடும்பத்தினர் வேடிக்கை பார்த்து கொண்டு சென்று தவறி கீழே விழுறாங்க. இதில் அவர்களின் குழந்தை கீழே விழுந்து தரையில் மோதி குழந்தை மயக்கமடைந்து தாய் மற்றும் தந்தை அலையில் கொண்டு அவ்வழியே சென்ற காரில் ஏற்றி செல்லும் பரபரப்பான காட்சிகள் தற்போது வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் சாலையில் செல்வோரையெல்லாம் அச்சுறுத்தி குழந்தையை தாக்கியதாக கூறி பொதுமக்கள் அந்த வாலிபர் மீது தாக்குதல் நடத்திய காட்சிகளும் எடுத்து அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் தங்கள் செல்போன் எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி வராங்க. பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போக்குவரத்து மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் பொதுமக்களிடம் அந்த வாலிபரை மீட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரிந்த நிலையில தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பதில் சேர்த்திருக்காங்க. இந்த சம்பவத்துல அந்த பகுதியில வாகன ஓட்டிகள் அச்சுறுத்தும் பணி சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.